ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதை செய்வீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்து போட்டுக்கிறேன். அதோட ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. இப்போ அடுத்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரைக்கும்போது கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ அதெல்லாம் எடுத்து பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கிறேன். விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அதில் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுக்கிறேன். அதோட நல்லா பூண்டு ஒரு 20-30 அளவுக்கு போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை இந்த குழம்போடு சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கமன்னு வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா கல்யாண வீட்டிலாம் செய்வாங்கள்ல வத்த குழம்பு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வீடே கமன் மணக்குது. இப்போ சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம வத்தல், வடகம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டனாலே போதும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.